மலையடிவாரத்தில் குறிஞ்சிப் பூக்கள் பூத்துக் குலுங்கிய ஒரு பொற்காலப் பொழுதில் அந்த ஆற்றங்கரையின் அரச மர நிழலில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். வேலனின் கரங்களைப் பற்றியபடி தேன்மொழி அவன் கண்களையே உற்று நோக்கினாள். அவனது வீரமும் நாட்டின் மீதான அவனது பற்றும் அவளுக்குத் தெரியும். வேலா, உன் வாழ்முனை எப்போதுமே வெற்றியைத்தான் தொட வேண்டும். நம் மண்ணைக் காக்கும் உன் லட்சியம்தான் எனக்குப் பெரியது. ஒரு சாதாரண வீரனாக நீ போவதைப் பார்க்க எனக்குப் பிடிக்கவில்லை. இந்த படையின் தளபதியாக பெரும் வெற்றியுடன் நீ திரும்பி வருவதைத்தான் நான் பார்க்க விரும்புகிறேன். போருக்குப் புறப்படு என்று ஒரு தேவதையைப் போல அவனை தேற்றினாள். பிரிவின் வலி அவன் நெஞ்சை அடைத்தது. ஆனாலும் அவளது உறுதியான சொற்கள் அவனுக்குள் ஒரு புது இரத்தத்தை ஓடச் செய்தன. பிரியும் தருணத்தில் அவளது நெற்றியில் அவன் ஒரு மென்மையான முத்தத்தை பதித்தான். அந்த ஈரமான முத்தம் நிச்சயம் வருவேன் என்கிற மௌனமான சத்தியத்தை சுமந்து நின்றது. அவளை அங்கேயே விட்டுவிட்டு கனத்த இதயத்தோடு குதிரையில் ஏறி போர்க்களம் நோக்கி மறைந்தான் வேலன். ஆண்டுகள் சில உருண்டோடின. போர்க்களத்தில் வேலனின் பெயர் இடிமுழக்கமாய் ஒலித்தது. ஒவ்வொரு போரிலும் அவன் காட்டிய வீரம் அவனை அந்த நாட்டின் முதன்மை தளபதியாக உயர்த்தியது. இதோ லட்சியம் நிறைவேறிவிட்டது. பெரும் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு இடையே தன் காதலியை காணும் துடிப்போடு அவன் தன் ஊருக்குத் திரும்பினான். வெற்றியின் அடையாளமாக அவன் கழுத்தில் மின்னிய மாலைகளை விட தேன்மொழியின் புன்னகையை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் அவனிடம் மேலோங்கி இருந்தது. ஊர் எல்லைக்கு வந்தவனுக்கு ஒரு விசித்திரமான அமைதி காத்திருந்தது. மக்கள் அவனை பார்த்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்காமல் கண்ணீரோடு வழிவிட்டனர். குழப்பத்துடன் ஆற்றங்கரையை நோக்கி ஓடினான். அங்கே அவர்கள் அடிக்கடி சந்திக்கும் அதே அரச மரத்தின் அருகில் ஒரு புதிய நடுகல், கல்லறை எழுப்பப்பட்டிருந்தது. ஊர் மக்கள் விக்கித்து நின்றபடி அவனிடம் உண்மையைச் சொன்னார்கள். சில நாட்களுக்கு முன்பு ஆற்றில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் ஒரு பச்சிளம் குழந்தை அடித்துச் செல்லப்பட்டதாம். ஊரே திகைத்து நின்றபோது வீரனின் காதலி என்பதால் துணிச்சலோடு ஆற்றில் குதித்து அந்த குழந்தையை தேன்மொழி மீட்டெடுத்தாளாம். குழந்தையைச் செடியில் மாட்டிவிட்டு கரையேற முயன்றபோது ஒரு பெரும் பாறை மோதி அவள் ஆற்றுக்குள் மறைந்து போனாள். அவளது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றவே மக்கள் அந்த நடுகல்லை எழுப்பியிருந்தனர். வேலன் அந்த நடுகல்லின் முன்னே மண்டியிட்டான். வெற்றி பெற்று வா என்றாய். இதோ உன் லட்சியத்தை முடித்து வந்துவிட்டேன் தேன்மொழி. ஆனால் நீ எங்கே என்று கதறி அழுதான். அந்த கல்லில் செதுக்கப்பட்டிருந்த அவளது பெயரைத் தொட்டு வருடினான். பிரியும்போது அவள் நெற்றியில் கொடுத்த முத்தத்தின் ஈரம் அவன் இதழ்களில் இன்னும் இருப்பதாக உணர்ந்தான். அவள் இல்லாத இந்த உலகம் அவனுக்கு இருண்டதாகத் தோன்றியது. அவளது பிரிவின் வலி அவன் இதயத்தை தாக்கியது. அந்த நடுகல்லையே தன் காதலியாக நினைத்து அணைத்துக் கொண்டான். அவளது நினைவுகளே அவனது மூச்சுக் காற்றை நிறுத்தின. காதலி உறங்கும் அதே நடுகல்லின் மீதே சாய்ந்து அவளது மடியிலேயே உறங்குவது போல வேலனின் உயிரும் மெல்லப் பிரிந்தது. மறுநாள் காலை மக்கள் பார்த்தபோது அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்திருந்தது. அந்த வீரனின் உடல் காதலியின் நடுகல்லை தழுவியபடி உயிர் நீத்திருந்தது. காதலுக்காக ஒருவன் உயிர்விட, தியாகத்திற்காக ஒருத்தி உயிர்விட, அந்த இடம் ஒரு புனிதமான நடுகல் காவியமாக மாறியது.